ஒரு இரவு நேரம் அவங்க தூக்கி கொண்டிருந்த இடத்துலயே இறந்து கிடக்குறாங்க. போலீஸ் விசாரணையில் ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. ஏன்னா இந்த 6 பேர்த்தை கொன்னது வெளியாள் இல்ல, அந்த வீட்டை சேர்ந்தவங்கன்னு. அது யாருன்னா 23 வயதான ரோடால்ஃப் டிஃபோங்கிற ஒரு மூத்த மகன். அவன் தான் அவங்க அப்பா அம்மாவையும் அவங்க 2 தம்பிகளையும் மற்றும் அவங்க தங்கச்சிகளையும் துப்பாக்கியால சுட்டு கொண்டிருக்கான். முதல்ல அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்க எல்லாம் துப்பாக்கியால சுட்டுட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்கான். போலீஸ் வீட்டுக்கு வந்து பார்த்ததுல அவங்களுக்கு அதிர்ச்சியான தகவல், எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க, ஏன் இவன் மட்டும் இல்ல, இவனை மட்டும் ஏன் சுடலைன்னு. அதுக்கப்புறம் இவன் சுட்டல, இந்த சுட்ட சத்தம் கூட பக்கத்து வீட்டுல கேட்கல. அதுவே இவனுக்கு இந்த கேஸோட இவனுக்கு பக்கபலமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவனை கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணதுல ஃபர்ஸ்ட் மாத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். அப்போ ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள்லயே அவனே ஒத்துக்கிட்டான், நான் தான் இவங்க 6 பேர்த்தையும் கொன்னேன் அப்படின்னு சொல்லி. போலீஸ்க்கு செம ஷாக்கிங். போலீஸ் ஏன் அவங்களுக்கு கொன்னேன்னு கேட்கும்போது அவன் சொன்ன விஷயம் தான் அவங்கள அதிர்ச்சி ஆழ்த்தியது. என்ன சொல்லியிருக்கான்னா, எங்க வீட்டுக்குள்ள கொஞ்ச நாளாவே ஒரு குரல் கேட்குது. அந்த குரல் என்னை கட்டுப்படுத்துற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். திடீர்னு ஒரு நாள் அந்த குரல் என்கிட்ட வந்து இவங்க எல்லாரும் சுற்று அப்படின்னு சொல்லிச்சு. நானும் அதை பண்ணிட்டேன்னு சொல்லி போலீஸை சொல்லியிருக்கான். போலீஸ் இதெல்லாம் நம்பாம அவனை வந்து கைது பண்ணி சிறையிலே அடைக்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு ரூட்ஸ்னு ஒரு குடும்பம் குடியேறாங்க. குடியேறி கொஞ்ச நாள்ல அவங்க நிறைய துர்நாற்றம் அடிக்கிற மாதிரியும், அதே போல நிறைய சத்தம் கேட்கிற மாதிரியும், நைட் ஆனா கதவு தானா திறந்து சாத்துற மாதிரி சவுண்ட் கேட்டுட்டே இருந்திருக்கு. அவங்க அப்பவே சுதாரிச்சுட்டு இந்த மாதிரி விசாரிச்சு பார்த்துட்டு இந்த வீட்டுல இந்த சம்பவம் கேட்டு 28 நாட்கள்லயே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடு இன்னும் அபேண்டனா தான் இருக்கு.